அக்கா உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டீங்க, தம்பிக்கு ஒன்று காரம் 2 குடிச்சு போயிட்ட காய்ச்சல் வந்தா 6 அடி வாங்க. மழை என்னதால போறீங்களா? யாரும் செய்யல, இனி வியாபாரம் செய்யல மழைக்குள்ள. உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க தீபா. மார்னிங்ல இருந்து சரியான வெயில், எதிர்பார்க்க இல்லாத அளவுக்கு, தாக்கு பிடிக்க இல்லாத அளவுக்கு நல்ல வெயிலா இருந்துச்சு. தாங்க முடியாத வெயில். வெயில் அடிக்க அப்படி வெயில போட்டு பேசிக்கொண்டு வந்தோம். கடவுளே இருக்க முடியலையே, சாகடிக்குதே, கொள்ளுதே, ஒரு பெரிய மழையா பெய்துச்சு தெரியுமா? இப்ப குறைஞ்சி இப்ப திருப்பி அடுத்த தடவை மழை தூருது. திடீரென்று மழை பெய்த சந்தோஷத்துல பாருங்க, இந்த கரண்ட் வயர்கள்ல காகம் எல்லாம் வந்திருந்து குளிக்குது. என்ன கஜன் நம்ம எவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்கோம், உங்களோட காகம் குளிக்கிறது முக்கியமா? அப்படியா? திடீர் மழை எங்க பாருங்க எப்படி இருட்டி இருக்கு. வாங்க இந்த மலைக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி கஜா, நீங்க போட பிடிச்சவங்க நான் பைக் ஓடுறேன், இல்ல டிராஃபிக் பிடிச்சா நம்மள பிடிச்சிருவான். ஓகேக்கா, ஆரம்பிக்கலாமா? ஓ ரெடி ஸ்டார்ட். ஆனா இன்னைக்கு மழை வருமானு சத்தியமா நம்ப இல்லைண்ணா, ஏன்னா அப்படி வெயிலா இருந்துச்சு தானே. ஆனா எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம் மழை வந்தா நல்லா இருக்குமே, மழை வந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா வீட்டுக்குள்ள சுத்தியான சரியான பக்கியா இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கலாது. போறப்ப வெயில வெக்கையில ஏசிட்டு வந்தோம், குளிச்சு வந்தோம், இவ்வளவு வெக்கையா இருக்கே பண்ணு. ஆனா இப்போ நடுக்கிட்டு போறோம். அப்படியே பாருங்க, ஒரு ஆள் மலைக்குள்ள கதிகால் வெட்டி கொண்டு இருக்கா. கஜ இப்படியே கட் பண்ணிட்டு பேக் கேமராவை போட்டு காட்டுங்க. மழை வந்துட்டு இன்றைக்கு சரி, இன்னும் போகல. இல்ல இப்ப என்ன சொல்லுங்க, என்ன எல்லாரும் பேச போறீங்க. இப்பதான் காய்ச்சலால வெளியில வந்துருங்க தீபா, அதுக்குள்ள அடுத்த மலைக்குள்ளையாண்டு மழை கூடுதுக்கா, குளிருதுக்கா. மலைக்கு நிறைய நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு காய்ச்சல் வேற நல்லா இருக்கும். அக்கா அங்க பாருங்க, காகம் கொண்டு குளிக்குது. என்ன சொல்லுங்க, இப்ப மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அடிச்ச வெயிலுக்குள்ள செத்து போய் கிடந்துச்சு. இப்ப அதுகளுக்கே தண்ணிய கடவுள சந்தோஷப்படுறாங்க, அப்படி குளிக்குது. தூம்போட்டு காட்டுக்கோங்க. அவசரப்பட்டு வெளியில ஓட்டோக்கா. அக்கா என்ன நினைக்கிறீங்க, இவ்வளவு நேரம் அவ்வளவு வெக்க, சூரியன் அப்படியே நம்ம கிட்டத்துல இருக்க மாதிரியே இருந்துச்சு, திடீர் மழை. உண்மையாவே எதிர்பார்க்கல தெரியுமா, அப்படியே மழை எதிர்பார்க்கல. அக்கா ஆசைப்பட்டாங்க மழை வரணும் மழை வரணும்னு, இப்போ மழையாவே வந்துட்டு. உருவாக்குறதுக்காக எல்லாரும் பேசுவீங்க, அப்படி இல்ல மழையை கண்ட சந்தோஷம். ஏன்னா அப்படி ஒரு வெயில் அடிச்சிச்சு, நடக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட நாளா வெயில்ல செத்து அப்படி வெயிலா இருந்துச்சு. ஆனா திடீர்னு மழையை கண்ட சந்தோஷத்துல இவங்க ஆட்டம் போடுறேன். இன்னும்க்கா கொஞ்ச நேரம் தான் மழை அடிச்சிச்சு, தண்ணியில தேங்கிட்டு. அக்கா வந்துட்டோம், மழையில் நனைஞ்சிட்டோம், ஓட்ட முடியாம நின்றுட்டோம். கட்டம் மரத்தைக்குள்ள நிற்கிறோம், மரத்தைக்குள்ள நிற்கக்கூடாது, அது சேஃப்டியில போவோம். சரி கையில காசு வச்சிருக்கீங்க? 500 ரூபா வச்சிருக்கேக்கா. 1000 ரூபா வச்சிருக்கீங்க? அதுவும் நனைஞ்சிட்டுக்கா, எடுக்க முடியுமோ தெரியலக்கா. சரிவா, அந்த 1000 ரூபா தான் எங்களுக்கு இப்போ முக்கியம். இந்த மழை நேரத்தில் வேறு போ ஐஸ்கிரீம் அக்கா, ஐஸ்கிரீம் குடிச்ச பிறகு சும்மாவே இருக்கிற குரல்கிட்ட சத்தத்தை பார்க்க தெரியலையா? அக்கா என்னமோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. பாபா சாப்பிடும் சாப்பிடும் பத்து. போவோம். அக்கா பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. அக்கா என்ன வேணுமாக்கா? பேக்கரி வந்துட்டோம். அக்கா சர்ப்ரைஸாக இதை வாங்கி தருப்பாங்க. ஒரு சாட் தான். வாவ், அக்கா ஸ்பெஷலாக என்னென்னமோ வாங்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போக இயலாது, என்ன மழை கூட பெய்யுது. அக்கா ஸ்பெஷலாக தம்பிக்கு வாங்கிட்டாங்க. அக்கா அக்கா
வாவ் அக்கா மழைக்கு நல்லா இருக்குண்டாக்கா. ஓகே வெளியில் மழை, நம்ம ஓரமாக நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அக்கா என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு காட்டுங்கக்கா. இதுக்குள்ள 10 பீஸ் இருக்கா, 330 ரூபாவா. என்னதுக்கா? தட்டை வடை. தட்டை வடை. முதல்ல கொக்கிஸ் வாங்கியிருந்தாங்க, இப்போ தட்டை வடை. சரியாக்கா? இதுதான் நல்லா இருக்கு. கொட்டி சொல்கிறேன், உண்மையாக நல்லா இருக்கு. அக்கா அல்டிமேட். அக்கா ஒன்று பேசுகிறேன், என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அக்காவோட ஃபேவரிட் ஐஸ்கிரீமா? இஞ்சி தட்டி போட்டு பிளான்டி. உண்மையாக அக்காவோட ஃபேவரிட். தம்பிக்கா மேலே இஞ்சியை தட்டி போட்டு அடிக்கிற மலைக்கு ஒரு பிளேண்டியை இந்த வீட்டை உடம்பு வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இருக்க மழை பெருக்குது. அக்கா பார்க்குறமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கே அடி வாங்க போகிறோம்னு தெரில. கடைசியாக அடி வாங்குற வீடியோ தான் வெளில வருதோ தெரியும். மரத்தில் மாங்காய் இருக்குது. எப்படி இருக்கேண்ணே? மலைக்குள்ள மாங்காய் சாப்பிட எப்படி இருக்கா? அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நாளைக்கு விடிய காய்ச்சல் இருப்போம். சும்மாவே தொட்டதும் காய்ச்சல் ஓடி எந்த பக்கத்துல நிற்கிது நமக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:15, அதாவது 3:15 ஆகுது. 3:15 அளவில் திடீர்னு பெய்த மழைன்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காம பெய்த மழை, ஆனால் நல்ல மழை. இந்த மழையில நிறைய இடங்கள்லாம் அப்படியே தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது. அடித்த வெயிலுக்கு தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு மழை பெய்யுதுன்னா அப்படி ஒரு மழை பெய்து கொண்டிருக்குது. அந்த மலைக்கு தான் வெளியில போயிட்டு வரோம். இப்போ 2 பேரும் எங்கே ஓடி கொண்டிருக்கிறோம்னா, ஒரு ஐஸ்கிரீம் கார் அண்ணாவை கண்டுட்டா. சரி, அவர் சைக்கிள் ஐஸ்கிரீம் விட்டு கொண்டிருக்காரு. இப்போ அவரை தான் தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா பழமையா வெயில் அடிச்சா ஐஸ்கிரீம் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ மழை தானே, ஐஸ்கிரீம் எல்லாம் இல்லை, ஒருத்தர் வாங்க மாட்டாங்கன்றதால அவர் வீட்டை போய் கொண்டிருக்காரு போல. அவர்கிட்ட போய் கலக்கிறோம். அண்ணா ஐஸ்கிரீம் இருக்கா? போன் இல்லையா? போன் இல்லை. மழை என்றதால போறீங்களா? யாரும் செய்யல, இனி வியாபாரம் செய்யல மழைக்குள்ள. சரியா, நன்றி. இந்த 1000 ரூபா நான் ஒழிச்சு வச்சிருந்தது, அதை வெளியிலேயே எடுக்க கூடாது. 1000 ரூபா மட்டும் செலவழிச்சிட்டீங்க. வாங்கக்கா ஓரமா போவோம். நான் வளமையா வெளியில வந்தா நான் தானே உனக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க. அதுக்காக தான் இந்த கொண்டாட்ட 1000 ரூபா பறிக்கிறேன். நண்பரியா, இது 1000 ரூபா ஒழிச்சு வச்சுங்க. நான் எப்பயா நான் வெளியில வலிக்கிறேன், பெட்ரோல் இல்லாம போயிட்டா, பெட்ரோல் அடிக்கிறது எனக்கு காசு தேவை என்ற கையில. அதுக்கு என் காசை பிடிக்கிட்டீங்க. அக்கா உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டீங்க, தம்பிக்கு ஒன்று காணும் 2 குடிச்சு போயிட்ட. காய்ச்சல் வந்தா 6 அடி வாங்க. ஐஸ்கிரீம் குடிச்ச தடையெல்லாம் போகணும். ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கா? டெய்லி வீடியோ எடுக்கிற நிலம் அவர்கிட்ட நிலைமை இப்பதான் எனக்கு புரியுது. உண்மையான கேமரா எடுக்கிறன்ற பேர்ல அவரை கேமரா எடுக்கன்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்படி பேசிட்டே வேற லெவலுக்கா. அது என்ன ஐஸ்கிரீம்க்கா? அக்கா முடிக்கிறீங்கக்கா, எனக்கு ஒன்று தாக்கா தந்தீங்க. கனதுவத்திலே கண்டுட்டோம். குடிப்போமா வேணாமான்னு யோசிச்சு வச்சு பராட்டிட்டு வந்து குடிக்கிறேன். வீட்டுக்கு போனால் அடி விழுமேன்றதுக்காக குடிக்காம இருந்தோம். கடைசியாக யோசிச்சோம், எங்களால் முடியல, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. மழையில் என்னத்தான் வெயிலில் சாப்பிட்றோம், மழையில் சாப்பிட்ற மாதிரி வராதுக்கா. ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பர். இந்த ஐஸ்கிரீம் இது போட்டுருக்காங்க, நட்ஸ் போட்டுருக்காங்க. 100 ரூபாய்க்கு வருதான ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் குடிச்சிட்டோம். அக்கா நெக்ஸ்ட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு வீட்டை போயிட்டு சோறு சாப்பிடுவோம். வருங்க, அனைத்து வேலையும் இனியே நிறைவேற்றது.
வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிந்தது. ஆனால் வீட்டில் போயிட்டு உதவிலும் வண்டியை திருப்பியாச்சு. இப்போ வீட்டை போறோம். மலையை ரசிக்கிறதுக்கு வழியில வந்து நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து நல்ல ஒரு முறுக்கு சாப்பிட்டு தட்டை விட சாப்பிட்டு கொக்கி சாப்பிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வீட்டையும் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு அது வந்து அதுக்காக இல்லை, நாங்கள் மாட்டுக்கே கூட வந்ததுக்காக. போனோடனே பேச்சு வீழும், தட்டவடையை கொடுத்து நாங்கள் சமாளிச்சிடணும். இல்லைன்னா முறிவிலும் தட்டவடை வாங்குறதுக்காக வெளியில போகணும் அம்மான்னு சொல்லி சமாளிச்சிருவோம். சரியா? 10 நாளைக்கு அடி வாங்கினா கூட அக்கா காப்பாற்றுவாங்க. இன்றைக்கு 2 பேருக்கு சேர்த்தே வேணும். 2 பேருக்கு சேர்த்து தான் முடியணும். மழை பெய்யறமா இப்போ எப்படி ஐடியா போடலாம்? திடீர்னு வெளியில போனோம். இல்லை அப்படியெல்லாம் ஐடியா போடலாம். ஏன் வெளியில போனோன்ற ஒரு கேள்வி கிடையாது. அதுக்கு என்ன சொல்லலாம்? இப்படி சொல்லுவாங்க, மிக்சர் வாங்க போனோம். மிக்சர் வகையிலாம் வாங்கிட்டு வர போனோம். மழை வந்துட்டு போன இடத்துல மழை வந்துட்டு அப்ப நாங்க நினையாம அதுக்குள்ளே எங்ககிட்ட வந்துட்டு போய் சொல்லலாம். ரொம்ப மழை மாட்டிக்கொள்வாங்க. நாங்க எவ்வளவு ஐடியாவோ வீடியோல போட்டாலும் மாட்டிக்கொள்வோம். போடாத ஐடியா நிப்பாட்டு பங்கு மண்டையில இருந்த பொண்ணையும் பங்குன்ற மாதிரி நாங்க என்ன ஐடியா போட்டாலும் வீடியோ பார்த்து மாட்டிக்கொள்வோம். உண்மையா போய் கண்ணில் விளக்குன ஊற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாரு, மாட்டிட்டு வர ஆதாரத்தோட. உண்மையா போய் விட்டா சொல்லிடுவோம். இப்படி மழைக்காக தான் போனோம். வந்து அடி விழுந்தா பேச்சு விழுந்தா வாங்கிக்கொள்வோம். அவ்வளவுதான்.